Smellytips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆபரேட்டர். இப்போ வந்து மெட்ரோ நான் மெட்ரோ அப்படின்னு ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது 50 லட்சம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு தராங்க. எல்லா மெட்ரோ சிட்டிஸ் உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். A to Z எல்லாமே செட் பண்ணி உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணி தராங்க. நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது 25 lakhsக்கு வந்து தராங்க. ஸோ நான் மெட்ரோ சிட்டிஸில் வந்து எங்கே ஃப்ரான்ச்சைஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கனாலும் இந்த நம்பரை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போது A to Z எல்லாமே செட் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. இது மட்டும் இல்லை, டூர் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக உலகம் ஃபுல்லாக வந்து இவங்க கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது சிங்கப்பூர், மலேசியா, துபாய் எதாக இருந்தாலும் சரி, தாராளமாக இவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி சேஃப் அண்ட் செக்யூராக டூர் போயிட்டு நீங்கள் வரலாம். டூர் அப்படின்னாலே Smellytips.com போங்க, டூரை என்ஜாய் பண்ணுங்கள். ரெட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட் ஹிட்டான ஒரு படம் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு மேஜிக் வந்து கனிமா அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து பூஜா கிட்ட வந்து சுற்றுல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பசங்கள்லாம் அப்படியே மாதிரி கட்டிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஆஹான்ட்டு அது நம்ம ஆண்டிஸு பொண்ணுங்க பூரா வந்து பார்த்தீங்கன்னா சேலையை கட்டிட்டு கனிமான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டான்ஸு. அது ரொம்ப படத்தை கொண்டு போய் பயங்கரமாக சேர்த்துருச்சு. இன்றைக்கி புக்கிங்கே அதுக்கு சாட்சி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாம் பேக்டாக FDFS வந்து பார்த்தீங்கன்னா இப்போ FDFS என்ன ஆகுது அப்படின்னா படம் வந்து ஓரளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னா 80% தான் ஃபுல் ஆகுது. நாங்கள் சில படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 20% ஃபுல்லாகாமல் பார்த்துருக்கோம். அப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜாம் பேக்ட் க்ரௌடோட பார்த்தோம். கார்த்திக் சுப்பராஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் செட் பண்ணுறது, சூர்யா அண்ணன் வந்து இன்ட்ரோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க, அந்த அனிமேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதை விட இப்போ அவர் கேரக்டர் இன்ட்ரோ ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சிறுவயது கேரக்டர் வச்சு அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஏன் அவர் அப்படி இருப்பார் அப்படிங்கிற அவரை ஆக்சுவல் சூர்யாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை சூர்யா வச்சு அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணதில் கார்த்திக் சுப்பராஜ் வந்து ஒரு மாதிரி சூப்பராக சைன் ஆனார். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி இருப்பான், வந்து எப்படி பாரி வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சிடும். ஸோ அங்கே ஸ்டார்ட் பண்ணுற ஃப்ரேம்லேருந்து அவரை நீங்கள் டீப்பாக புரிஞ்சு அவர் கூட அப்படி ட்ராவல் பண்ணாரு. ஏன்னா அவரோட குண திசையங்கள் வந்து எல்லாமே உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் ஜோர்ஜ் ஜார்ஜ் அதெல்லாம் பிரிச்சிருக்காரு. ஒன்றுமே இல்லைங்க, ஒரு யங்கு ஓல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ஹேர் டை தான். ஆனால் நமக்கு கன்வின்ஸ் பண்ணுற அப்படி இந்த ஆள் பண்ணுவாண்டாவன் அப்படிங்கிற அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செம்ம கேரக்டரு. ஒரு பட்டும் படாமல் சூர்யா கூட இருக்கிற சூர்யாவுடைய அப்பாவாக வர்ற ஒரு கேரக்டரு. அவர் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த சூர்யாவுடைய பாரி கேரக்டர் வந்து கிளிக் ஆகிருக்காது. அது வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எனக்கு அந்த 15 நிமிஷம் சம்திங் கண்டினியூஸ் ஷாட் அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ளே, அதுக்குள்ளே தான் கனிமா பாட்டும் வருது. அதை கொரியோகிராஃப் பண்ண விதம் மொத்தமாகவே அது ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அதாவது சில படங்கள் எப்படின்னா பண்ணணும்னு பண்ணுவாங்க, இது அப்படி கிடையாது. அந்த ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முழுசாக அந்த சீனோட எசன்ஸை நம்ம கொண்டு வந்து கொடுத்துருது. அது எப்படி பண்ணாங்க, அதில் சின்ன பேண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு சின்ன இதாக இருக்கும் அந்த கண்டினியூட்டிலாம், அதெல்லாம் அவ்வளோ கரெக்டாக கேப்சர் பண்ணி. ஏன் அது டஃப் அப்படின்னா இன்றைக்கி ஃபோக்கஸ் புல்லர் உங்களுக்கு சினிமா ஓரளவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சால் போதும், உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஃபோக்கஸ் அவுட் ஆச்சுன்னா முடிஞ்சு போயிடும், மொத்தமே திருப்பி எடுக்கணும். அப்போது அவ்வளோ சூப்பராக அந்த சீனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அந்த கனிமா பாட்டு சொல்லவே வேண்டாம், எங்கள் தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இப்படின்னு தான் உட்காந்துருந்தாங்க. பட் அது மட்டும் படம் இல்லை, அதுக்குள்ளே நாட் கொண்டு வந்து ஒரு மாதிரி சுற்றி விட்டு அப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிகிறப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆனது என்னென்னா, சூர்யா எனக்கு ரேராக தான் பார்த்திங்கன்னா இந்த ஃபீமேலோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இப்படி பார்த்து ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். எனக்கு சூரிய போட்டிருக்கப்புறம் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ருக்கு சூர்யா எவ்வளோ முக்கியமோ பாரி எவ்வளோ முக்கியமோ அதே இது ருக்குக்கு முக்கியம். அவள் இழுத்து பிடிப்பா, அந்த பாரியை வந்து இழுத்து பிடிப்பா. அவனாக இருக்கிறதுக்கு அவள் தான் ஹெல்ப் பண்ணுவாள். அதை வந்து ரொம்ப நிறைய ஸ்க்ரீன் டைம் கிடையாது, ஆனால் பூஜா ஹெக்டே அவ்வளோ அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய ஆக்ட்ரஸ் அவங்க, சும்மா வந்து வந்துட்டு போகிறது கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி சுப்பராஜும் எழுதியிருக்காரு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவங்க எமோஷன்ஸ் வந்து கன்வே பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஷி ஹஸ் அ லாங் வே டு கோ அஸ் அ ஃபீமேல் லீட். சூப்பர் ஆக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பிடிச்சது. அவங்க அந்த கெமிஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜிக் மாதிரி போயிடுச்சு. அது உண்மையாலுமே அவங்க லவ் பண்ணுறாங்களோ அந்த ஃபீலிங் வந்து நம்ம கொண்டு வந்துட்டாங்க. அது எப்படி கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, அப்படி மேஜிக் மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃபில் இந்த ஸ்டண்ட்டோட வெரைட்டிஸ் நிறைய வெரைட்டி இருக்குங்க. கையில் சண்டை போடுறது இருக்குது, அந்த குச்சியில் சண்டை போடுறது இருக்குது, வேறு மாதிரி நிறைய வெரைட்டி ஸ்டண்ட்ஸ் இருக்குது. அந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெரைட்டியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளேயே கொண்டு வந்ததெல்லாம் எப்படி கொண்டு வந்தாருன்னு தெரியல. இன்னொன்று ஸ்டண்ட் வந்து நமக்கு டயர்ட் ஆகல, அப்படி டக் 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 டக்குன்னு போகுது. கார்த்திக் சுப்பராஜ் ஸ்க்ரீன் பிளே வந்து வழக்கம் போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் அப்படி போச்சு ஸ்க்ரீன் பிளே. அது எப்படி என்ன மேஜிக் பண்ணாருன்னு தெரியல, ஆனால் அது சூப்பராக. அது மாதிரி சூர்யாவோட கெட்டப்பு கூட
இந்த ஃபோட்டோஸில் இந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் இதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் நமக்கு ஒட்டாத மாதிரி இருந்தது. பட் படத்துக்குள்ளே போகிறப்ப அதுக்கு ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது. அதுக்கு ஒரு விஷயம் ஏன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சூர்யான் இப்படி தாடி வச்சிருப்பார், பின்னாடி பார்த்தீங்கன்னா ரஜினி சாரோட ஃபோட்டோ ஒன்று, ஜானியோட ஃபோட்டோ வந்து பின்னாடி அப்படி சின்னதாக அப்படி ஒன்று இருக்கும். ஸோ அந்த பீரியட் டைமு, அந்த அன்னைக்கு இருக்க அந்த ட்ரெண்ட் இருக்குல்ல, அதையெல்லாம் ரொம்ப அழகாக அப்படி பிடிச்சி அந்த கவாசகி பைக், சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு சின்ன அந்த கையில் போட்டிருக்க அந்த செயின் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஆடிட்டு அடி பிடிப்பா, அப்படி டென்ஷனாக அடி பிடிப்பா அப்படி. அது ஏன் ஸ்மைல் பண்ணல? அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட். அவர் ஸ்மைல் வைக்கிறது என்ன, அதுக்கு ஒரு விஷயம். அப்படி எல்லாமே எழுதியிருக்காங்க. சும்மா அப்படி போட்டு சார் நீங்கள் நடிங்க சார் அப்படின்ட்டு வந்து சொல்ல, எல்லாமே டு த டாட் எழுதியிருக்காங்க. அதுதான் படத்தில் பெருசாக அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கரமாக ஒர்க்காக இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து ரொம்ப 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 பிடிச்சது. சரி, இந்த படத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். லெவலப்போட எடிட்டிங் அகாடமி, இது வந்து 12 வீக்ஸ், அதாவது வந்து 3 மாதம் வந்து உங்களுக்கு வந்து எடிட்டிங் சொல்லித்தராங்க. ஃபிலிம் எடிட்டிங் மட்டும் கிடையாதுங்க, உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸு, ரீல்ஸு, ஃபிலிம் எடிட்டிங் வந்து ஃபிலிம் எடிட்டர்ஸு உங்களுக்கு வந்து சொல்லித்தராங்க. அதுவும் போக ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்சர் ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல எடிட்டர்ஸு, அந்த எடிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லித்தராங்க. அதாவது இந்த 3 மாதம் எடிட்டிங் படிச்சிட்டிங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து உண்மையாக சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன், சினிமாவில் இந்த இன்ஃப்ளூயன்சர் வோல்டில் எடிட்டர்ஸ் ரொம்ப வாண்டட். ஏன்னா எல்லாரும் கண்டென்ட் பண்ணிடுறாங்க, அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு 5% ஆட்களுக்கு தான் எங்களுக்குலாம் தெரியும். 90% அந்த எடிட்டரோட கருணையில் தான் எல்லா சேனலுமே ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் படிச்சுட்டு வெளில வந்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக சொல்கிறேன், அவங்களே ஜாப் பிளேஸ்மெண்ட் தராங்க. ஏன்னா அவங்களுக்கே ஆட்கள் தேவை போல். அப்படி இல்லைனாலும் வெளியில் ஜாப் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தராங்க. இது வந்து சோனியோட அசோசியேட்டாக இதை பண்ணுறாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப வேல்யூபிள். இப்போ அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணியிருக்கிறேன், அதை கிளிக் பண்ணி போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி தான் உங்களை வந்து எடுக்கிறாங்க. நீங்கள் வந்து இன்டர்வியூ வச்சு தான் வந்து உங்களை அந்த கோர்ஸ்க்கு எடுக்கிறாங்க. நீங்கள் நம்ம மூலமாக இந்த லிங்க் மூலமாக போனீங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி நிச்சயமாக தராங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க, நீங்கள் படித்ததுக்கு பயங்கர ஒர்த்தாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. கமெண்ட்டில் வந்து லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், பெருசாக வேலையை வாங்குங்க எடிட்டராக. சரி, இப்போ இந்த ரெட்ரோவில் என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, சரி பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ராவல் ஆகி வேற ஒரு பரிணாமத்துக்கு வந்து போகுது, வேற ஒரு ஜாகிரபிக்கு வந்து இந்த படம் போகுது. அப்படிங்கிறப்போ அங்கே நடக்கிற இந்த விளையாட்டுக்கள் இதெல்லாம் இருக்குல்ல, அதில் சில ஒரு மாதிரி ஒரு காட்டியிருக்கு. ஆக்சுவலாக அதுலேயும் வந்து பயங்கர லேயர்ஸ் இருக்குது, அதை உட்காந்து பொறுமையாக பார்த்தா. பட் எல்லா ஆடியன்ஸுக்கும் அது வந்து அதை எடுத்துக்குவாங்களா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியல. அந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வந்து ப்ளே லீக் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் சில ரப்பர்லாம் இன்வால்வ் ஆகுது. அது என்னென்னு உள்ள போய் பாருங்கள், உங்களுக்கு புரியும். நான் ரொம்ப ரிவீல் பண்ண விரும்பல. ஸோ அது வந்து எல்லாரும் கனெக்ட் ஆகுமா அப்படின்னு புரியல. ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் சொல்லியிருக்கிற விஷயம் அப்படிங்கிறது, இன்றைக்கி வந்து அடிமைத்தனம் அப்படிங்கிறது என்ன, ஒரு சர்வாதிகாரி எப்படி இருப்பான், அதாவது கிட்டத்தட்ட இந்தியாவை வந்து நிறையா பேரல் பண்ணியிருக்காரு. இந்தியாவை சரி, சர்வாதிகார நாடுகள் எல்லாத்தையும் வந்து பேரல் பண்ணி அதுக்குள்ளே என்ன, அவன் எப்படி இருப்பான், அவன் மக்களை எப்படி நடத்துவான், மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தான் அடிமைனே தெரியாமல் எப்படி அடிமையாக இருக்கிறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப பூடகமாக ரொம்ப அழகாக கார்த்திக் சுப்பராஜன் சொல்லியிருந்தார். எனக்கு பெருசாக ஒர்க் ஆகாது அந்த ப்ளே லீக் மாதிரி, அது மட்டும்தான். எனக்கு செகண்ட் ஹாஃபில் வர வில்லனும் ரொம்ப பிடிச்சிருந்து, அவரோட அந்த அப்ரோச் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவன் வந்து எப்படின்னா ஆக்சுவல் வில்லன் அப்படிங்கிறவன் வந்து வில்லனாட்டவே தெரிய மாட்டான், அவன் ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் ஆனால் அவன் தான் வில்லனோட டீமன். அவனுக்கு மனித தன்மையே இல்லாத ஒருத்தனாக இருப்பான். ஸோ அதை வந்து ரொம்ப சூப்பராக டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு புது கலர் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு அந்த சங்கை மட்டும் விட்டுட்டோம்னா மற்ற எல்லாமே எனக்கு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு கனெக்ட் அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து சூர்யா சார் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவு ஒன்று வரும். சூர்யாவுடைய அம்மாவுக்கு வந்து ஒரு கனவு வரும் ஃபர்ஸ்ட்டில். அது இங்கே கூட கனெக்ட் பண்ணலாம், ஏன் அவன் இப்படி இருந்தான் அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து புரியும். புத்தர் வந்து பார்த்திங்கன்னா அமைதியில் வந்து உலகை ஆளலாங்கிறது. பட் ஆனால் இவன் வந்து இவன் வந்து போர் புரிஞ்சுதான் அதை வந்து இந்த உலகம் ஆள முடியும்னு நினைக்கிறவன். அந்த மாதிரியான ரொம்ப டீப்பான கான்செப்ட்லாம் ரொம்ப ஈஸியாக சுப்பராஜ் எடுத்து வச்சுருந்தார். எனக்கு இருக்கிறதுலே பிடிச்சது இந்த படத்தில் வர கிளைமேக்ஸ். அது கிளைமேக்ஸ் சொல்லலாம், ப்ரீ கிளைமேக்ஸ் சொல்லலாம், இல்லை எப்படி வேணால் சொல்லலாம். அது ஒரு மாதிரி அந்த போர்ஷன் அப்படிங்கிறது, இங்கே மக்கள் அடிமைத்தனத்தை வந்து தான் மென்டலாக மைண்டில் உடச்சிட்டாங்கனாலே அவன் எதிரி வந்து மண்டிட்டுருவான் அப்படிங்கிறது தான் அதோட ஜிஸ்ட். படத்தை போய் பாருங்கள், என்னென்னு புரியும். இப்படி ஒரு கிளைமேக்ஸை வைக்கிறதுக்கு ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக அதை கமர்ஷியலாக ரொம்ப ஹைப்டப்பாக ஒரு அட்ரினலின் நம்மளுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். பட் அதை பண்ணல.
அந்த மக்களுடைய அடிமை விலங்கு ஒட்டஞ்சு அவங்க எந்திரிச்சு நிற்கும் போது என்னாகும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப விஷுவலாக ரொம்ப அழகாக அந்த மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக சுப்பராஜ் காட்டியிருந்தார். அங்கே வந்து ஈஸியாக வந்து சூர்யா அண்ணன் முன்னாடி நிறுத்தி ஒன்று காமிச்சிருக்கலாம். அது இல்லாமல் வேற ஒன்று பண்ணியிருந்தார். ஒரு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தார். சூர்யா அண்ணனும் இருக்காங்க. நீங்கள் கிளைமேக்ஸ் பாருங்கள், என்னென்னு புரியும், உங்களுக்கு புரியும். பட் ஆனால் அது மொத்தமாக ரொம்ப ஹோல்சமாக இருந்தது. எனக்கு ரொம்ப நியாயமாக இருந்தது. அது ரொம்ப நியாயமாக எனக்கு இருந்தது. அது நான் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். இது எல்லாத்துக்கும் முடியுமா எனக்கு தெரியாதுங்க. பட் எனக்கு ரொம்ப மனசார எனக்கு அந்த இடங்கள் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னு வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச சினிமட்டோகிராஃபி செமையாக பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்க்கு வந்து பெரிய ஒரு கண்டிப்பாக ஒரு இது பண்ணணும். ஷெரீஃப் மாஸ்டர் நான் இது வரைக்கும் சொன்னதே இல்லை. டான்ஸ் மாஸ்டர் அவங்க கனிமால பிச்சுட்டாரு. அந்த மனுஷனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். சைலண்ட்டாக ஒரு விஷயம் பண்ணிட்டு நீங்கள் வந்தால் வெளிலே வரமாட்டார். சூப்பராக பண்ணியிருக்காரு. மொத்தமாக டீமாக ஒர்க் பண்ணது அவ்வளோ அட்டகாசமாக. தமிழ் என்ன எல்லாம் சின்ன சின்ன ரோல்கள் ப்ரே பண்ண எல்லாம் சின்ன சின்ன ரோல்கள் தான். ஆனால் ரொம்ப எஃபெக்டிவாக அந்த ரோல் வந்து பண்ணி முன்னாடி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எனக்கு பர்சனலாக சூரரை போட்டிருக்கப்புறம் ரொம்ப கனெக்ட் ஆன ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டாக பார்த்த படங்கள் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்ரோ வந்து ஒரு படமாக வந்து என்னால் சொல்ல முடியும். ரொம்ப ரேட்டிங்குள்ளே போட்டு இதை போட்டு நெருக்கலை. ஏன்னா இது ரேட்டிங் போட்டோம்னா அது சரியாக வராதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் தப்பாக போயிடும். பட் ஒரு ஹார்ட்ஃபெல்ட்டாக ரொம்ப ஹாப்பியாக நான் ரொம்ப நாள் கழித்து பார்த்த ஒரு சூர்யா படம் இது. அதை வந்து நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் பண்ணிக்க விரும்புகிறேன். தயவு செய்து போய் பாருங்கள். நிச்சயமாக அந்த ஃபீலிங் உங்களுக்கும் கடத்தும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. பை தி வே, இது வந்து ரோர் சவுத் அப்படின்ட்டு என்னோடய பிராண்டு. இது வந்து ட்ராக் பேண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறோம். ட்ராக் பேண்ட்ஸு, குழந்தைகளுக்கு டிஷர்ட்ஸு, நீங்கள் வந்து ஷார்ட்ஸு நிறைய இருக்குது. உள்ள கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு லிங்க் இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக யான்லேருந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த பேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 649 ரூபா. ஆனால் 2000 ரூபா பேண்ட்டுக்கு என்ன குவாலிட்டி இருக்கும் அது இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக வந்து இங்கேயே கழுவி ஊற்றுங்க. அதை நான் வந்து ரீஃபண்ட் பண்ணுறேன். சின்ன தொழில் இப்போ தான் வளர்கிறோம். உங்கள் சப்போர்ட் இருந்தால் இன்னும் பெருசாக வளருவோம். உங்கள் ஒரு பர்ச்சேஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு நிறைய பேருக்கு லைஃப்பை மாற்றும். இதான் உண்மை. ஸோ தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.